இன்றைக்கு ஸ்டாலின் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி திண்ணையில படுத்திருந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க மட்டும் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறகுனா கவுன்சிலர் கூட ஆக முடியாது. ஆக முடியுமா? ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு கிளைச்சலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், பிறகு முதலமைச்சர், பிறகு உங்களால் பொதுச் செயலாளர் கட்சிக்கு நான் உழைத்து வந்தேன். உங்க அப்பாவுடைய அடையாளத்தில் வரல. ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பாவுடைய அடையாளத்தை தான் நீங்க பெற்றிருக்கிறீங்க. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின். அப்படி சொல்லத்தான் ஸ்டாலினே தெரியுது. ஐயா அப்பா பேரை சொன்னாதான் ஸ்டாலின் யாருன்னு தெரியுது. திரு ஸ்டாலின் நாங்க அப்படி அல்ல. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் தெரியுது. இங்கே அண்ணா திமுக உழைப்பு இருக்கு. உழைப்பவர்களுக்கு இடம் உண்டு, மக்களுக்கு உழைக்கின்றவர்களுக்கு இடம் உண்டு. இது ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆகவேதான் நீங்க எத்தனை முறை இங்க கட்சியை உடைக்க பார்த்தாலும் உடைக்க முடியல. உடைக்க முடிஞ்சுதா? அது மட்டுமல்ல, திரு உதயநிதி அவர்களே, நீங்க யாருக்காக சென்னை மாநகர் மத்திய பகுதியில் பல நூறு கோடி ரூபாய் செலவழிச்சு கார் பந்தயம் நடத்துறீங்க? யாருக்கா என்று வெளிப்படையா சொன்னா உங்களுக்கு அசிங்கமா போயிடும். நீ நாமளுக்கு தேவை. இல்லாவிட்டால் நான் மட்டுமல்ல, எங்க நிர்வாகிகள் மட்டுமல்ல, எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். யாருடைய பணம்? கார் பந்தயம் தேவையா? விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, விவசாய தொழிலாளி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவருக்கு தேவையான திட்டங்கள் கொடுப்பதற்கு பணம் இல்லைங்கிறீங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியருக்கு பணம் இல்லைங்கிறீங்க. எப்படி இந்த கார் பந்தயம் நாட்டுக்கு தேவையா? பல நூறு கோடி ரூபாய் செலவு செய்கிறது யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். ஏன்னா பேச வைக்கிறாங்க. கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த திரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் என்னை பேச வைக்கிறாங்க. என்னுடைய 51 ஆண்டு கால ஆட்சியில் யாரையும் தரக்குறையா பேசினது கிடையாது. ஆனால் நம்மை பற்றி தரக்குறையாக பேசினால் நாம விட மாட்டோம். விட மாட்டோம்ல? தொண்டனே விட மாட்டாங்க. உண்மைதானே? இன்றைக்கு திரு உதயநிதி அவர்களே இன்னைக்கு இந்த நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனா 2 மணிக்கு அவர் என்ன பண்றாரு? ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றாரு. யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடுறீங்க? எங்களுக்கு கேட்க தெரியாதா? அது மட்டுமல்ல, ஏற்கனவே நீங்க இப்படி காலை தேடி போய் தான் பால்டால் குடிச்சு தப்பிச்சிருக்கிறீங்க. மீண்டும் பால்டால் குடிச்சா உங்க பாடி தாங்காது தம்பி. எங்க பாடி வலுவான பாடி. நான் விவசாயி. இரவுகள் வராமல் உழைக்கின்றவர்கள் விவசாயி, விவசாய தொழிலாளி. இன்றைக்கு விவசாயத்திற்கு ஈடு எதுவுமே கிடையாது. எவ்வளவு பணக்காரன் இருந்தாலும் அதிகாரி கண்டா பயப்படணும். நம்ம பயம் இல்லாத ஒரே தொழில் வேளாண்மை தொழில், விவசாய தொழில். அதனாலதான் என்னை ஒன்றும் பண்ண முடியல. யாருமே வழக்கு போட்டு பார்த்தாங்க, நம்ம வழக்கு போட முடிஞ்சுதா? இன்றைக்கு திரு மோடி பத்தி பேசினார். அவர் ஏதோ பேசினார் திரு ஸ்டாலின். அவர் அப்பா அவர் என்ன பேசியிருக்காரு? மோடி நல்லவர். யாரு? திரு கருணாநிதி அவர்கள் பேசுறது நரேந்திர மோடி மிகவும் நல்லவர். யார் பேசுறது? முத்துவேல் கருணாநிதி அவர்கள் பேசியது. முத்துவேல் கருணாநிதி மகன் யாரு? எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா வழியில் நடக்கிறாரு. அப்படி அப்பா வழியில் நடக்கிறனா திரு நரேந்திர மோடி நல்லவன் சொன்னாரு. அப்படின்னா அதன் வழியில் தான் நடக்கணும். ஆக இன்னொருத்தர் இப்பதான் வந்திருக்குது. நேற்று பெய்த மழையில அந்த காளான் குதிக்குது. இங்கிருந்து ஒருத்தர் போய் சேர்ந்திருக்கிறார்ல. நான் அப்பவே சொல்லிட்டு இருந்தேன். எங்க ஆளுகள்லாம் கூட ஒருத்தர் 2 பேரு அண்ணா இவரை சேர்த்திக்கலாம். சேர்த்துனா ஒட்டுமொத்த கட்சிக்கு போயிரும். திமுகவுக்கு பி டீமா இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்னங்கிறாங்கண்ணா, அண்ணா நல்ல வேலைக்கு தப்பிச்சுதுண்ணா
அப்படிங்கிறாங்க. ஆக திமுகவுக்கு பி டீம் இருந்தவர் இன்னைக்கு திமுகவுக்கு போயிருக்காரு. கேவலமா இல்ல? ஏங்க அசிங்கமா இல்ல? வேட்டி மாத்தி கட்டிட்டு போட அது ஒரு மனிதரா? மனிதர் பிறந்தால் ரோசமுள்ளவராக இருக்க வேண்டும். அப்படி அந்த மனிதர் இல்ல. பதவிக்காக எதை வேணாலும் செய்கின்ற சில ஜென்மங்கள் மண்ணிலே பிறந்திருக்குது. அதையும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதையும் புரட்சி தலைவர் அம்மாவோட ஆசையோட அவர்களை விரட்டி அடிச்சோம். இந்த மண்ணில் ஒருத்தர் பிறந்தாரு, ராசா. அவரு அண்மையில் ஒரு ஆடியோ செய்தி வலைதளங்களில் வந்திருக்குது. பாத்தீங்களா? தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவில் பரபரப்பா பேசும் பொருள் ஆயிட்டு. இதை தாங்க நான் கிருஷ்ணகிரியில் பேசினேன். அந்த வந்த செய்தியை கிருஷ்ணகிரியில் பேசினேன். இது மாதிரி ராசா அவர்கள் இந்த கருணாநிதி குடும்பத்தை பற்றி கிளின்னு கிழிச்சு வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதையும் முதலமைச்சருக்கு பொத்துக்கிட்டு வருது கோபம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா ராசாவை கண்டீங்க. எங்க போய் கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? திரு ராசா திமுக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர், இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர். ஏன் அவர் ஒரு செய்தியை ஆடியோ மூலமாக வெளியிட்டதாக பரவலான செய்தி, அந்த செய்தி பரவலான செய்தியை தான் நான் கிருஷ்ணகிரி பொதுக்கூட்டத்தில் பேசினேன். இதுல என்ன தவறு இருக்குது? தவறு இருக்குதா? நீங்க கண்டிக்க வேண்டியது உங்களுடைய கட்சி துணை பொதுச்செயலாளர் திரு ராசா அவர்களை. ஆனா ராசா தெளிவா சொல்லிட்டார். ஏன்னா கண்டிச்சா இன்னும் பல ஆடியோ இருப்பதாக அவர் மிரட்டிட்டார். அதனால ஸ்டாலினால ஒன்னும் பண்ண முடியல, நடுங்கி கிடக்கிறாரு. அடுத்த ஆடியோ வரப்போதே தெரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. உண்மைதானே? யாருக்காவது பாதுகாப்பு இருக்குதா? சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்குதா? 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். 2 வயசு குழந்தை கூட இந்த மண்ணில் வாழ முடியாத அவலங்களை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு பாலியல் சீண்டுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த சிறுமி கொலை செய்யப்படுகிறார். இன்னைக்கு பல பெண்கள் இந்த ஆட்சியில் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் இப்படி பாட்டியம்மாவை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. கேவலம் மோசமான ஆட்சி. வாயில பேசுறதுக்கே கூச்சமா இருக்குது. அப்படிப்பட்ட ஆட்சி நடத்திக்கிட்டு நம்ம பத்தி விமர்சனம் செய்யறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் தொடர வேண்டுங்களா?